வணக்கம் எனது அன்பு உறவுகளே, நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு சூப்பரான சுவையான சத்து நிறைந்த ஒரு வாழைக்காப்பு பொரியல் தான் செய்ய போகிறோம். ஈஸியாக டக்குன்னு முடிக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு சின்ன சைஸில் இருக்க வாழைப்பூ 2 எடுத்துருக்கேங்க. எடுத்துட்டு அதில் உள்ள நடு நரம்புன்னு ஒன்று இருக்கும், அது வேகாது. அப்புறம் ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு பகுதி இருக்கும், கேலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதையும் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி இதை நான் இப்போ வச்சுருக்கேன். நடுவில் உள்ள பிஞ்சு பூவில் அந்த கேலிக்ஸு அந்த பிஸ்டில்லாம் இருக்காது, அதனால் அதை அப்படியே வெட்டிக்கலாம். இப்போது நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் ஒரு 3/4 அளவு தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி அதில் தான் போட போகிறோம். அதில் கொஞ்சமாக மோர் அல்லது தயிர் அல்லது 1 ஸ்பூன் வினிகர் கலந்துக்கோங்க. இந்த 3ல் ஏதாவது ஒரு சாய்ஸ். அதை நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பூவை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குட்டியாகவே கட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த பொரியல் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நடுவில் இருக்கிற அந்த குட்டி பூவை அப்படியே முழுசாகவே குட்டி குட்டியாக வெட்டி போட்டுருங்க. அந்த தோலெல்லாம் நீக்க வேண்டாம், ஏன்னா அது நல்ல சாஃப்டாக தான் இருக்கும். நான் இப்போ எல்லா பூவும் வெட்டி நம்ம மோர் கலந்து வச்சுருக்கிற தண்ணியில் போட்டுக்கிறேன். போட்டு அந்த மோரோட இந்த வாழைப்பூவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எதுனாலும் ஓகே விட்டுட்டு அதில் ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடையே ஒரு மிளகாய், அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் அதோட சேர்த்துக்கிட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. ரொம்பலாம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். அது ஒரு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி மோரில் ஊற வச்சுருக்கிற வாழைப்பூவை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லா பூவும் சேர்த்துட்டு கிளறி விட ஆரம்பிச்சிருங்க. இந்த வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் இந்த வாழைப்பூவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு கிளறி விட்டுட்டு இதை நம்ம ஒரு 4 நிமிஷம் 4லேருந்து 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, அதனால் நீங்களும் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அது வெந்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு கிளறி விட்டு மூடியை ஓப்பன் பண்ணி திரும்பவும் வேக விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில். அப்போ தான் அந்த தண்ணி வந்து உங்களுக்கு சீக்கிரம் காலியாகும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு சிம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சில தேங்காய், ஒரு 4-5 பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா 1 ஸ்பூன் சீரகம், இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி இப்போது நம்ம அடுப்பில் இருக்கிற வாழைப்பூ கூட நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். இது வந்து வாழைப்பூங்கிறதுனால இது சீக்கிரமே வெந்துடும், அதனால் ரொம்ப நேரம் உங்களுக்கு தேவைப்படாது, அதிகபட்சம் 10 நிமிஷம். இப்போது இந்த தேங்காய் மசாலாவை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வாழைப்பூ பொரியல் தயாராகிடுச்சிங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.